guys, welcome back to my channel. எல்லாருக்குமே மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் மாஸ்மெலோன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன யூஸ் பண்ண போகிறோன்றதை கரெக்டாக பார்த்துக்கலாம் மெஷர்மெண்ட்டோட. இது சர்க்கரை இது 50 கிராம். இதையும் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு அரை கப் போட்டிருக்கேன். இது ரெண்டுத்தையும் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் முதல்ல. அதுக்கு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து சர்க்கரை நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். சர்க்கரை 200 கிராம் எடுத்துக்கலாம். சர்க்கரை கரெக்டாக 200 கிராம் இருக்குது. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போது ஜெலட்டின் எடுத்துக்க போகிறோம். ஜெலட்டின் இப்படி தான் இருக்கும். எல்லா கடையிலுமே கிடைக்கும். நான் எடுத்துருக்கிறேன். இது டேபிள் ஸ்பூன். இதில் 1.5 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் ஜெலட்டின். ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஜெலட்டின் எடுத்துக்க போகிறோம். இதில் ஒரு 6 ஸ்பூன் போல் நம்ம தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துக்கிறேன். நம்ம என்ன கலர் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த கலர் நம்மளுடைய ஆப்ஷனல் தான். நமக்கு எந்த கலர் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். கலரே இல்லைனாலும் ஓகே தான். தண்ணி ஊற்றிக்கலாம். 6 ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஆறு ஸ்பூன் தண்ணி ஊற்றியாச்சு. இது நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு ஜல்லி மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இது மாதிரி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருவோம். ஓகே, இப்போ இது ஒரு ஓரமாக அப்படியே இருக்கட்டும். அடுத்து இதில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிக்க போகிறோம். எதனாலனா நம்ம மாஸ்மெலன் ரெடி பண்ணதும் இதில் ஒட்டாமல் இருக்கணும் இல்லையா, அதனால். ரொம்ப எண்ணெய் ஊற்றினாலும் ஒரு மாதிரி ஆகிடும். கரெக்டாக ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். இது தனியாக ஒரு ஓரம் வச்சுக்கலாம். நான் 2 எடுத்து வச்சுக்கிறேன். இது ரெண்டுத்தையும் நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போது இந்த சுகரையும் கார்ன்ஃப்ளவரையும் நல்லா பவுட்ரு பண்ணிக்க போகிறோம். இப்போ பவுடர் பண்ணியாச்சு. இது கொஞ்சமாக இதில் போட்டு நம்ம டஸ்ட் பண்ண போகிறோம். எதுக்காகனா நம்ம போடுற மாஸ்மெலன் ஒட்டாமல் இருக்கணும். அதனால் ஒரு ஓரம் வச்சிடலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் போவோம். இப்போ ஒரு சின்ன பாத்திரத்தில் இந்த சர்க்கரையை போட்டுக்கலாம். தண்ணி இந்த கிளாஸில் ஒரு முக்கால் கிளாஸ் ஊற்றிக்குவோம். அடுத்து எலுமிச்சப்பழம் ஒரு 10லேருந்து 15 ட்ராப்ஸ் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா ஸ்டவ்வில் வச்சு நம்ம நல்லா உருண்டையாக நம்ம சக்கரை அதசத்துக்கு எடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி பதத்துக்கு எடுத்துகிட்டு வரணும். கட்டு இப்போ நமக்கு இந்த கிறிஸ்டல் பதம் வந்திருக்கு பாருங்கள். இந்த தண்ணியில் போட்டால் கரையக்கூடாது.
இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வரணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இந்த ஜெலட்டின் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஊற்ற போகிறோம். ஒரு நிமிஷம் போல நம்ம வந்து பீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம எசன்ஸ் ஊற்றிக்கலாம். வெனிலா எசன்ஸ். அப்புறம் நமக்கு கலர் வேணும்னா கலர் போட்டுக்கலாம். நான் ரெட் பிங்க் போட்டுக்கிறேன். மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதை டப் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இதுல வந்து நம்ம இதை போட்டுறப்போம். இப்போ வந்து இதை நல்லா தட்டி விட்டுடலாம். ஏன்னா உள்ள வந்து ஏர் லாக் ஆயிருக்கும் இல்லையா, அதுக்கோசம் தான். இப்போ அது மேலே வந்து நம்ம லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் வச்சு, ஏன்னா வந்து கை பிசு பிசு ஆகாமல் இருக்கும். எண்ணெய் வைக்கலன்னா ஃபுல்லாக பிசு பிசுன்னு ஒட்டிக்கும். ஸோ நம்மளுடைய மாஸ் மெலன் ரெடி ஆயிடுச்சு. ஓவர் ஓவர் ஓவர். இப்போ இது வந்து நம்ம நல்லா வந்து கையில் இப்போ எண்ணெய் வச்சுருக்கோம் பாருங்க. எண்ணெய் இல்லைன்னா பிசு பிசுன்னு ஒட்டிக்கும். ஓகே, இப்போது இது வந்து நல்லா தட்டி விட்டாச்சு. இது வந்து நமக்கு வந்து நம்ம கொஞ்சம் குவான்டிட்டி செஞ்சதுனால வந்து ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் மட்டும் வந்து இதோடைய சூடு குறையத்துக்கு நம்ம வச்சுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நிறைய செய்யறோம்னாக்கா டைமிங் அது மாதிரி அதிகமாகும். இப்போ இது 4 மணி நேரம் இது அப்படியே தான் இருக்கணும், ஒன்றும் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம இது மாதிரி தொடும் போது கையில் எண்ணெய் வச்சுக்கிறதுனால நமக்கு வந்து எதுவுமே படலை, இல்லைன்னா பிசு பிசுன்னு ஆகிடும். இந்த பேபி பிங்க் வந்து செம்ம கலர் சூப்பராக இருக்கும். இது முடிஞ்சு ரெடி ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். இது எப்படியும் 4 மணி நேரமாவது நம்ம ஆற வைக்கணும். செட் ஆகலைன்னா நம்மளால வந்து எடுக்க முடியாது. இது வந்து மறுநாள் கூட நம்ம எடுக்கலாம். இப்போ இன்னைக்கு ஈவினிங் செய்கிறோம் இல்லையா, நாளைக்கு காலையில் கூட எடுத்து பார்க்கலாம். இங்கே வந்து நம்ம குட்டி பசங்களாம் வச்சுருக்கிறதுனால அந்த அளவுக்குலாம் முடியாது. நம்ம நைட் 8 மணிக்காவது எடுத்துடலாம். இப்போ மணி வந்து 4 மணி ஆகுது. நம்ம வந்து வெயிட் பண்ணியே எடுக்கலாம். ஒரு 7 மணி 8 மணிக்கு போல் அப்புறம் பார்க்கலாம். கல் மாதிரி செட் ஆகிட்டு
பையனை எங்கே கொண்டு போய் வைக்கிறதுன்னு தெரியல. அந்த ரூமில் ஃபேன் ஆஃப் பண்ணுறேன். நல்லா காற்று வருது. ரெண்டுமே காற்று வருது. ரெண்டுமே அது மாதிரி நம்ம வாங்கிட்டு நல்லா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதில் எண்ணெயும் தேக்கணும்ல. எண்ணெய் இந்த பவுடர் கொஞ்சம் தேய்ச்சா அது ஒட்டாது. அம்மா வீட்டை காய்ச்சேன் என்ன என்னம்மா எண்ணெய் அப்போ என்ன பண்ணுங்க? இந்த மாவே கையில் ஓட்டக்கூடாது. சாம்பார் நல்லா இருக்கும். எல்லாம் இருக்கும். போட்டு கொடுத்துட்டோம். தாத்தா நம்மளோட மாஸ்மெலன் ரெடி ஆயிடுச்சு. சாஃப்டாக சூப்பராக இருக்கு. அப்படியே சூப்பரான மாஸ்மெலன் ரெடி. ஏமா எப்படி இருக்கு? சாப்பிட்டு பார்த்துக்க சொல்லை. யம்மி. சூப்பர். நம்மளோட மாஸ்மெலோன் சூப்பராக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக. இது வந்து நம்ம சீக்கிரம் சாப்பிட்ணுன்னு நினச்சோன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு நல்லா பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ், வெளியே ஒரு 2 ஹவர்ஸ் வைங்க. அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கனாக்கா நம்மளோட மாஸ்மெலன் ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து அப்படியே வெளியே ஓப்பனில் வச்சிடக்கூடாது. இது வந்து நல்லா ஒரு காற்று போகாது ஜிப்லாக் கவர் இல்லைனாக்கா ஒரு
டப்பாவில் போட்டு வச்சிங்கனாக்கா ஒரு 2 to 3 days நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து வெளியே வந்து கெமிக்கல் போட்டு வச்சுருப்பாங்க ரொம்ப நாளைக்கு பத்திரமா இருக்கணும்னு. ஆனால் வந்து ஹோம்மேடில் வந்து அந்த கெமிக்கலே இருக்காது. 2 to 3 days வந்து நம்ம வந்து வச்சு சாப்பிட்லாம். நல்லா பசங்களுக்கு தாராளமாக நம்ம வந்து கொடுக்கலாம். பயம் இல்லாமல் கொடுக்கலாம். நம்மளோட மாஸ்மெலன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ம் இதை வந்து இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு நல்லா ஈரம் இல்லாமல், ஈரம் இருந்துச்சுனாக்கா வேஸ்ட் ஆகிடும். ஈரம் இல்லாமல் நம்ம கடையில் எப்படி வாங்குவோமோ அதை விட சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டிலையே மாஸ்மெலன் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். இது வந்து வெளியில் மட்டுமே வந்து நம்ம கடையில் வாங்கினோன்னா எப்படியும் சின்னதே வந்து ஒரு 4-5 பீஸ் சின்னதாக வச்சு நமக்கு வந்து 10 rupees இல்லை 20 rupeesன்னு விற்பாங்க. இதில் வந்து நல்லா சாக்லேட் மெல்ட் பண்ணி அழகாக உருக்கி அதில் ஊற்றி நம்மளோட மாஸ்மெலன் வந்து இப்போது அப்படியே இந்த குச்சியில் நம்மளோட மாஸ்மெலன் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது அப்படியே நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சு அழகாக ஹீட் பண்ணி இப்படி சுற்றணுன்னாக்கா அழகாக இருக்கும். ஸ்டவ்வில் வச்சு அப்படியே லைட்டாக சூடு பண்ணி அப்படியே மேலே இருக்கிற டாப்பை கழட்டி சாப்பிட்லாம். நமக்கு இப்படியே சாப்பிட்டாலும் அழகாக இருக்குது. இதுவே போதும். நம்மளோட மாஸ்மெலன் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.